ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜாலியான ஃபன்னான ஒரு ஃபேமிலியோட பயோகிராஃபியும் அவங்களுடைய இந்த மாத யூடியூப் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்பவே மாட்டீங்க, அவங்களுடைய பொண்ணு கல்யாணத்தை வச்சு இந்த மாதம் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வருதுங்க. அது எவ்வளோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு யூடியூப்பில் ஒரு கல்யாண வீடியோ போட்டு இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அவங்க சம்பளம் வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு 3 நாளாக கண்டினியூஸாக நம்ம வந்து சங்கீதா வினோத் அவங்கள பற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர், ஏன் நீங்கள் வேறு சேனல் பற்றி பேச மாட்டிங்களா, இவங்கள பற்றி மட்டும்தான் பேசுவீங்களான்னு கேட்டாங்க. அந்த வரிசையில் அவங்களுக்காக நிறைய பேர் இவங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணி இவங்கள பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வித்து பேபிமா. சரி, இவங்க யார், இவங்க பேர் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. மாமா வித் பேபிமா அப்படிங்கிறவங்க, மாமாங்கிற பேர், மாமா இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் வந்து மகேஷா. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் வந்து பிரியா. செல்லமாக பேபிமான்னு சொல்லுவாங்களாம். இவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். என்ன அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் நகைக்கடை மாதிரியே இருக்கிறாரே அப்படின்ட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. யாருக்குமே உங்களுடைய முதல் எதிரி யாருன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடியது சொந்தக்காரவங்கள தான். அந்த மாதிரி இவர் வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணியிருக்காரு. யாரா, பேபிமாவை. இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணும்போதே இவர்கிட்ட வந்து 50 பவுன் நகையும் ஒரு 3 காரு, சொகுசு வீடு, இது எல்லாமே வச்சுருக்காரு. இது எல்லாமே யூடியூப்பில் சம்பாதிச்சதானா, யூடியூப்பில் இப்போ தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கல்யாணம் பண்ணும்போதே, லவ் மேரேஜ் பண்ணிக்கும் போதே அவர் வந்து ஒரு லட்சாதிபதியாக தான் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து கோயம்புத்தூரில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்களே ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா, கான்ட்ராக்டில் விடுவோமா கொத்தனார்ட்ட விடுவோமான்னு யோசிப்பீங்கள்ல. அந்த கொத்தனார் இல்லாமல் கான்ட்ராக்டரில் விடுறாங்க பார்த்தீங்களா. கான்ட்ராக்டில் விட்டுட்டு அங்கே வீடு 10 லட்சம் கேட்டாங்க, வீடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், கையில் வீடை கட்டி கையில் சாவியை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. நல்லா போய்கிட்டு இருந்த குடும்பத்தில் இந்த சொந்த பந்தங்களால் சில சண்டைகள், துரோகங்கள்லாம் நடந்து அவருடைய சொத்து முழுக்கையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ வந்து கோயம்புத்தூரை விட்டு சென்னைக்கு வந்து வராங்க. சென்னைக்கு வந்த உடனே அவர் என்ன செஞ்சுருக்கார் தெரியுமா? வந்த உடனேலாம் பணக்காரராகலை. கொஞ்சம் அங்கங்கே வேலை தேடி அலைஞ்சிருக்காரு. வேலை தேடி அலையும் போது பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறாங்க. அப்பையும் அங்கேயும் போய் இந்த பில்டிங்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி பிள்ளைங்க கொஞ்சம் வளரையில் நிறைய குக்கிங் சேனல் வந்து அப்போது யூடியூப்பில் வந்து குக்கிங் சேனல் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. சமையல் மட்டுமே பார்க்கக்கூடியது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி விலாக் சேனல்லாம் சரண்யா வினோத், சங்கீதா வினோத், அப்புறம் வினோத் சீதா, இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது பார்த்தீங்களா, விலாக்கிங் சேனல். இது எல்லாமே இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்குள்ளே வந்த சேனல்கள் தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல் மட்டுமே தான் யூடியூப்பில் ட்ரெண்டிங். சமையல் மட்டுமே தான். யூடியூப்னால் என்னென்னா, சமையல் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் யூடியூப் வந்து இருந்துச்சு. இப்போ யூடியூப் எடுத்தாலே யார் குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க மக்கள். சரி, இவங்க வந்து குக்கிங் போடலான்ட்டு அவங்க பையன் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இப்போ வந்து எனக்கு எடிட்டிங் தெரியாதே அப்படின்னா, இவர் மகேஷ் இருக்கார் பார்த்திங்களா, மாமா, அவர் வந்து நல்லா படிச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம பேபிமா வந்து என்னை மாதிரி தான் +2 தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ உங்கள் பையன் வந்து, நீ குக்கிங் வீடியோ போடுமானா, எனக்கு எடிட்டிங்லாம் எதுவும் பண்ண தெரியாதே அப்படின்ட்டுருக்காங்க. எடிட்டிங் பண்ண தெரியாதுன்னா கற்றுக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போயிடுவார். அவங்க பொண்ணு பையனும் காலேஜுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்போ வீட்டில் இவங்க இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து குக்கிங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைய மாதிரியே தான். நானும் வந்து என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள், எல்லாமே குக்கிங் வீடியோஸ் தான். நோ யூஸ், யாருமே பார்க்கல. இப்போ குக்கிங் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. போடுறாங்க, பார்க்குறாங்க, போடுறவங்களுக்கு மட்டுமே தான் போகுதே தவிர
புதுசாக குக்கிங் போடுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போக மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க இதே மாதிரி தான் குக்கிங் சேனல் பேர் வச்சு போட்டு போகலை. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, டைட்டிலில் மாற்றிருக்காங்க. என்ன டைட்டில்னால் சேனலுடைய நேம் மாமா வித் பேபிமான்னு மாற்றிருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் உள்ளே போய் பார்த்துருவாங்களே. அப்போ பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கல. இவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள விளாக்கிங், இன்றைக்கி இது செய்கிறோம் அது செய்கிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அது வாங்குகிறோம் இது வாங்குகிறோம், இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மக்களுக்கு வந்து யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆவல் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டிலேயே ஒரு சண்டை சத்தம்னா அந்த சண்டை எதுக்காக இருக்கும், எதுக்காக சத்தம் போடுறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, கதவை பூட்டிட்டு எங்கேயாவது போனாங்கன்னா இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, எங்கேயாவது குடும்பத்தோடு கிளம்புனா எங்கேயோ போகிறாங்க, இது எங்கேன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற யாராவது அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்க யாராக இருக்கும் என்ன பேசுகிறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ஒரு ஆவல். கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ் எதனால் ஹிட் ஆச்சுன்னா நடக்கிறத அப்படியே நம்ம பார்க்குறதுனால தான் பிக் பாஸ் வந்து ஹிட் ஆனது. அதே மாதிரி இவங்களும் விளாக்கிங் சேனல் போடலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. விளாக் போடும்போது கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அப்படியே பிக்கப் ஆகி சரசரன்னு போயிடுச்சு. யாருமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உழைச்சி முன்னேற முடியும். சரிங்களா? சும்மா வந்து நம்ம ஒருத்தரை பற்றி காசு வச்சுருக்காங்க உடனே இவங்க எப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது. கஷ்டப்பட்டால் யாராக இருந்தாலும் முன்னேறி வரலாம். இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, நீங்கள் உங்கள் வீட்டு விளாக்க போடுங்க. அது நிறைய ஒரு 2-3 பேர் கேட்டீங்க, உங்கள் வீட்டு விளாக்க போடுங்கன்னா. எங்கள் வீட்டில் இருக்கிறது நான், என் வீட்டுக்காரரு, 2 சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுது. என் வீட்டுக்காரரு பாத்திரம் வியாபாரத்துக்கு போயிடுறாரு. நான் என்ன செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்சதை நான் எடிட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு போடுறேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க யூடியூப்பில் ஈஸியாக வீடியோ போட்டு போயிடுவீங்க, ஈஸியாக உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 8 நிமிஷம் வீடியோவுக்கு என்னுடைய உழைப்பு 3 மணி நேரம். இதை உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் ஒரு யூடியூபருக்கு தெரியும், ஒரு வீடியோ எடுத்து அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம மாமா வித் பேபி அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 கோடி அப்படின்றாங்க. 1 கோடியெலாம் கிடையாதான், பட்ஜெட்டு கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்தில் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, டோட்டலாக 30 வீடியோ போட்டிருக்காங்க. 30 வீடியோவுடைய வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பேருக்கு. 2.5 கோடி எப்படின்னா யூடியூப்பில் வந்து 1K அப்படின்னா 1000, 100K அப்படின்னா 1,00,000. சரிங்களா? சாரி, 10 லட்சம். 1Kனா 1000, 1,00,000 அப்படின்னா 100K. நான் தான் மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். என்ன செய்ய, யூடியூப்பில் வந்தால் இப்படி தாங்க நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். சரிங்களா? 1 மில்லியன், அதாவது 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு கீழே வருதுல்ல, அதில் 10 லட்சம். இப்போ அவங்க டோட்டலாக இந்த பிப்ரவரி மாதம் 28 நாள் அவங்க ஒரே நாளில் 2 வீடியோ போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நாள் ஒரே நாளில் 2 வீடியோ, டோட்டலாக 30 வீடியோ போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் இல்லாமல் வீடியோக்கு மட்டும் சொல்கிறேன். அவங்க போட்ட ஷார்ட்ஸ் அவங்க போட்ட வீடியோ பெரிய லாங் வீடியோவுக்கு 30 வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு வீடியோவுக்கு அப்ராக்சிமேட்டாக 1K போனால் எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு 25 பாயிண்ட் தருவாங்க. அவங்கள மாதிரி பெரிய யூடியூபருக்கு ஒரு 30 பாயிண்ட் தருவாங்க. டைம் கூட போகும்போது ஆடு நிறைய வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நான் ரொம்ப கம்மியான 30 பாயிண்டில் வச்சு தான் சங்கீதா வினோத்துக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் சொல்கிறேன். 30 பாயிண்ட், டோட்டலாக 2.5 கோடி வியூஸ் போயிருக்கு. 1 கோடி வியூஸுக்கு $3000. சரிங்களா? நான் சொல்கிறது யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது 1Kக்கு 30 பாயிண்ட் அப்படின்னா 100 பாயிண்ட்டுங்கிறது $1. நம்ம ஊர் காசுக்கு 87 ரூபா. சரிங்களா? இப்போ அதில் 35 பாயிண்ட் அப்படின்னா அந்த 16 ரூபா 17 ரூபா அந்த மாதிரி வரும். சரிங்களா? 1Kக்கு 30 பாயிண்ட் அப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு டோட்டலாக பிப்ரவரி மாதம் 2.5 கோடி வியூஸ் போயிருக்கு. அவங்க சேனலை போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். இதுக்கும் நாங்கள் டைம் எடுத்து உழைச்சி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து 2.5 கோடிக்கான வியூஸு பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு $3000, 2 கோடிக்கு $6000. அப்போ அதில் ஒரு கொஞ்சம் இருக்கா, அப்போ டோட்டலாக 2.5 கோடி, அதுக்கு வந்து $1500, டோட்டலாக $7500 பிப்ரவரி மாதம் சம்பாரிச்சிருக்காங்க. $1 87 ரூபானா நம்ம ஊர் கணக்குக்கு வச்சுக்கோங்க. 2.5 கோடிக்கு $7500
எவ்வளோ பணம்னு பார்த்தீங்கன்னா 6,55,000 ரூபாய். பெரிய வீடியோவுக்கு மட்டும் 6,55,000 ரூபாய் அடுத்த மாதம் அவங்க கைக்கு இந்த பணம் வந்து வரும். இந்த மாதம் அவங்களுக்கு போன வியூஸ் வந்து சரிங்களா. இது இல்லாமல் ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் 5 மில்லியன் 4 மில்லியன் பேருக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் கணக்கு வச்சு 1 மில்லியனுக்கு மட்டும் சொல்கிறேன். அவங்களுக்கு 4 மில்லியன் 5 மில்லியன் பேருக்கு 1 மில்லியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 லட்சம் வியூஸு. ஷார்ட்ஸ் வந்து 1 லட்சம் வியூஸ் போனால் தான் $1 வரும். 10 லட்சத்துக்கு அதாவது 1 மில்லியனுக்கு $10 வரும் சரிங்களா. அப்போ டோட்டலாக 30 மில்லியனுக்கு $30. மாற்றி சொல்கிறேன்ல, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டு தாங்க, 30 மில்லியன் $30. $30க்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு 8,700 சில்லற வரும் சரிங்களா. இந்த மாதிரி தாங்க உங்களுடைய மாமா வித் பேபிமா உங்கள் ஃபேவரட்டாக அப்படி இருந்தால் டபுள் ஹார்ட் கொடுங்க சரிங்களா. நீங்கள் ஏன் அவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. இதுவும் ஒரு யூடியூப் கண்டென்ட் தான். யூடியூப்னு வந்துட்டால் நிறைய கண்டென்ட் இருக்கும், அதில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. என் ஃபேமிலியை பற்றி நானும் போடுறேன், ஆனால் இப்போ முடியாது, குழந்தையெல்லாம் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.